நீர் வந்து எவ்வளோ தண்ணீர் குடிக்கணும்னா ஒரு நாளைக்கு வந்து மழைக்காலமாக இருக்கும்போது 1.5 லிட்டர் தண்ணீர் குடித்தா போதும், 2 லிட்டர் வரையும். வெயில் காலத்தில் வந்து சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர்லேருந்து 4 லிட்டராக இருக்கணும் நார்மல் பீப்புள். அதே இது வந்து நிறைய வெளியே போய் அதாவது வந்து ரவுண்டிங்லேயே இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து 4-5 லிட்டர் கூட தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி தண்ணீரும் குடிக்கணும், நார் சத்து குடிக்கணும், பழங்கள் காய்கறிகள் சாப்பிடணும், தானிய வகைகள் சிறுதானியங்கள் இந்த மாதிரி காய்கறிகளை நிறைய சாப்பிடும். இப்போ தானிய வகைகளில் நம்ம பார்க்கும்போது புரதம் வந்து கம்மியாக இருக்கும், மாவுச்சத்து அதிகமாக இருக்கும். ஸோ இது சாப்பிட்றதுனால எனர்ஜி கிடைக்கும், சக்தி கிடைக்கும். புரதச்சத்து நம்ம பாடி பில்டிங் ஆகும். எண்ணெய் சத்துக்கள் வந்து நம்ம வந்து பாடியை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி பாடிக்கு வந்து எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் கொடுத்து ஸ்கின்னுக்கு, ஹார்மோனுக்கு, விட்டமின் D3க்கு இதற்கெல்லாம் நம்ம கொடுக்குது. விட்டமின்ஸ் அண்ட் மினரல் வந்து நம்ம பாடியை ரெகுலேட் பண்ணுது. இந்த மாதிரி தான் உணவு நம்ம இருக்கணும். ஆனால் இதை வந்து நம்ம சரியாக உட்கொள்கிறோமா, சரியான அளவு எடுத்துக்கிறோமா இல்லையா, அது எப்படி காலப்போக்கில் மாறிக்கிட்டே வருது. அதை வந்து நம்ம மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ஜங்க் ஃபுட்டுக்கு போயிடுறோம், நம்ம பழைய உணவை மறந்துடுறோம். இப்படியெல்லாம் மாறுறதுனால தான் ஸ்டமக்கு வந்து நிறைய பேர்களுக்கு ப்ராப்ளங்கள், ஸ்டமக்கில் கேன்சர் வர்றது, பேங்க்ரைட்டைட்டிஸ்ன்னு வந்து வர்றதுக்கூடிய இது, பிறகு லிவர் ஃபெயிலியர் ஆகிறது, இண்டஸ்ட்ரியல் அப்சர்ஷன் இல்லாமல் இருக்கிறது, குடல் வாலில் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் வர்றது, மலம் போகிற இடத்துல வந்து கேன்சர் வர்றது, நார் சத்து சாப்பிடாமல் இருந்தது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வரக்கூடிய இதே மெயினான ரீசன் இதுவும். இது போக வந்து கெமிக்கல் டாக்ஸின் நம்ம வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறது, லெட் நைட்ரேட், அந்த இது வந்து தந்தூரி பவுடர் ஆட் பண்ணுறது, இந்த கேசரி பவுடர் ஆட் பண்ணுறது, ஆயில் ரிப்பீட்டட் ஹீட் ஆயில் பண்ணுறது. ஒரு ரொம்ப காலையில் வச்ச ஃபேட்டு ஆயில் வடை போட்டாங்கன்னா அந்த வடையை அதுலேயே போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆயில். ஸோ ரீஹீட்டட் ஆயிலு, இந்த மாதிரி ஆயில் சாப்பிட்றது, நார் சத்தே இல்லாமல் சாப்பிட்றது, உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்காமல் இருக்கிறது. இதனால் வந்து நிறைய வந்து ஸ்டமக் வந்து உடம்பு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் நிறைய ப்ராப்ளம் வருது.